திசையன்விளை அருகே திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக நடைபெற்ற நாய்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் 75க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டு பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகேயுள்ள அந்தோணியார்புரத்தில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் கிரேஹவுண்ட் நாய்களுக்கான ஓட்டப்பந்தய போட்டி நடைபெற்றது. போட்டியில் ஏராளமான கிரேஹவுண்ட் நாயின் உரிமையாளர்கள் தங்களது நாய்களை தயார்படுத்தி தங்களுக்கு சொந்தமான இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் அழைத்து வந்தனர். போட்டியை நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் VSR ஜெகதீஷ், விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர்கள் தவசி மணிகண்டன், அனிதா பிரின்ஸ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். குறிப்பிட்ட இலக்கை தாண்டி திரும்பி வரும் நாய்களுக்கு ரொக்கப்பரிசு மற்றும் கேடயங்களை வள்ளியூர் யூனியன் சேர்மன் ராஜா ஞான திரவியம் வழங்கினார். இந்த போட்டியினை கிராம மக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். துணை முதல்வர் அவர்களும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு எண்ணற்ற திட்டங்களை தீட்டி விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மேம்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே தென்பகுதியிலே நாட்டு நாய்களின் வளர்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது. அதை மீட்டெடுக்கும் விதமாக கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக நாய்களுக்கான ஓட்டப்பந்தயத்தை நடத்தி பரிசு பொருட்களை வழங்கி வருகிறோம். அந்த வகையில் அழிந்து வரும் நாட்டு நாய்களின் வளர்ப்பு இந்த திசையன்விளை தாலுகா பகுதியிலே மிகவும் எழுச்சியாக உள்ளது. முதல் ஆண்டிலே கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாய்கள் தான் கலந்து கொண்டன. இப்போது 2ஆம் ஆண்டு ஒரு 40-50 நாய்களாக வந்தது. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 70-75 நாய்களாக அதிகப்படுத்தி அதை வளர்க்கும் மக்களுக்கும் ஒரு ஊக்குவிக்கும் விதமாக விளையாட்டு போட்டிகள் நடத்தி அவங்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு மற்றும் கோப்பைகளும் வழங்கி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாட்டு நாய்களின் வளர்ப்பு அதிகமாக இருப்பதால் எங்களுக்கு பெருமையாக உள்ளது. இது எங்கள் விளையாட்டு மேம்பாட்டு அணி திமுக சார்பாக நடத்துவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். என் பேர் ராஜா. எனக்கு அந்தோணியார்புரத்தில் ஒரு 2 வருஷமாக நாய் போட்டி நடந்துகிட்ருக்கு. அதில் இப்போ வருஷம் ஒரு 30 நாய் போல் தான் வந்துச்சு. இந்த வருஷம் பார்க்குறதுக்கே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. நிறைய நாட்டு வகை நாய்கள், பாரம்பரியமாக நம்ம தமிழரோட விளையாட்டு அந்த காலத்தில் அதான். ஆனால் இப்போ நிறைய நாய் முதல்ல 30 தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா 60-70 நாய்க்கு மேலே வந்துட்டு. அதில் பார்த்தா ஒவ்வொன்றும் வித்தியாசமாக பயங்கர சூப்பராக இருக்குது. ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது. இந்த வருஷம் பார்க்கறதுக்கே ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்குது. பிரின்ஸ் அவர்கள் தான் இதை ஃபுல்லாக ஏற்பாடு செஞ்சு எல்லாத்தையுமே நடத்தி தந்திருக்காங்க. அவளுக்கு நான் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன்.